ஆர்கியாலஜி சம்மந்தமாக முதல்னு வர சில முக்கியமான தகவல்கள் பார்க்கலாம். இந்தியாவிலேயே அதிகமான கல்வெட்டு சான்றிதழ் எங்கே கிடச்சிருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் கிடச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60% மேலே எங்கே கல்வெட்டு சான்றுனா நம்ம தமிழ்நாட்டில் தான். 1861 இந்திய தொழில் துறை ஆரம்பிச்சிருப்பாங்க, நல்லாவே தெரியும். அதோட ஃபஸ்ட்டு சர்வேர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹோம். அவர் தான் தொழில் துறையின் தந்தைன்னு கூட ப்ரீவியஸ் கொஸ்டின்காக கேட்டிருப்பாங்க, எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 100 வருஷம் கழிச்சு 1961 தமிழ்நாடு தொழில் துறை ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் அகழாய்வு செய்ய முடியும், வெளி மாநிலத்தில் பண்ண முடியாது. ஸோ இந்த ரூல்ஸை இப்போ பிரேக் பண்ணிவிட்டு வெளி மாநிலத்திலையும் நம்ம அகழாய்வு செய்யறதுக்காக பர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஸோ அது அப்படி எந்தெந்த மாநிலத்தில் நம்ம அகழாய்வு செய்ய போகிறோம்னா ஆந்திர பிரதேசம் வெங்கி, ஸோ நம்ம வெங்கடாச்சலபதி கூட வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், வெங்கி. மஸ்கி கர்நாடகா, பாலூர் ஒடிசா. சா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா சாவு, இறந்து போன்னு கூட சொல்லலாம். அப்போ செத்தா பாலுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, சா பாலூர். முசிறி கேரளா. ஸோ கேரளானாலே சேர மன்னர்கள் நமக்கு ஞாபகம் வருவாங்க. சேர மன்னர்களோட முக்கியமான துறைமுகம் தொண்டி முசிறி, அதை வச்சு கூட இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடின்னு சொன்னது யார் அப்படின்னா பிலினி சொல்லியிருப்பாரு. ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லப்பாடி பாறை ஓவியம் அகழாய்வில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மிக பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா மாங்குளம், எங்கள் மதுரையில் இருக்கும். ஸோ தமிழ் பிராமினா என்ன, சங்க காலத்துக்கு முன்னாடியே தமிழ் எழுத்து முறை இருந்துச்சுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கல்வெட்டு சான்று தான் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு. அது எங்கே பழமையாக கிடச்சிருக்குன்னா மாங்குளம். முதல் தமிழ் இசை கல்வெட்டு எங்கே, அரச்சலூர் கல்வெட்டு. அடுத்து பாலிசி நோட்டில் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டு, ஸோ பழமையான பானைகள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற துலுக்கர்பட்டியில். ஸோ இந்த பானையில் இந்தியாவிலே மிக அதிகமான குறியீடு இடம்பெற்றிருக்குங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இதில் முக்கியமான கேள்வி என்ன கேட்கலாம்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் துலுக்கர்பட்டி இருக்குது, 2 டைம் கேட்டாங்க. இந்த துலுக்கர்பட்டி எந்த ஆற்றங்கரையில் இருக்குன்னு கேட்கலாம், நம்பி ஆற்றங்கரை. ஸோ இப்போ என்னென்ன சொல்ல வராங்க, ஃபஸ்ட்டு பாறை ஓவியம் மல்லப்பாடி, அதுக்கப்புறமா தமிழ் பிராமி கல்வெட்டு மாங்குளம், அதுக்கப்புறம் இசை கல்வெட்டுனா அரச்சலூர், அதுக்கப்புறம் பானையில் குறியீடு எங்கே, திருநெல்வேலி மாவட்டத்தில் துலுக்கர்பட்டி. தமிழகத்தில் உள்ள முதல் ஆன்சைட் மியூசியம் எங்கே, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. மியூசியம்னா என்ன, கிடைச்ச பொருளாக என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணாடி பெட்டியில் அழகாக போட்டு அங்கே வந்து எல்லாம் பார்க்குற மாதிரி வச்சிருப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்சைட், எங்கே பொருள் கிடச்சிருக்கோ அங்கேயே ஒரு சுற்று சவரை கட்டி இங்கேயே வந்து எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சைட் மியூசியம் எங்கன்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. இந்தியாவில் முதலில் சங்கு பதக்கம் கிடைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா வெம்பக்கோட்டை. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்துருப்பீங்க, சங்கு வளையல் கிடைக்கப்பட்ட இடம்னு வெம்பக்கோட்டை பார்த்துருப்பீங்க. அதே வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற அதே வெம்பக்கோட்டையில் தான் சங்கு பதக்கம். ஸோ இப்போ எல்லாம் IPL ஃபுட்பால் இந்த மாதிரி ஏதாவது ஜெயிச்சோம் அப்படின்னா மெடல் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி அந்த காலத்தில் சங்கு பதக்கம் கொடுத்துருப்பாங்க போல. மிக பழமையான இரும்பு உருக்கு ஆலை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகலை தூத்துக்குடி. ஸோ இதை வந்து தமிழ்மணி சார் வீடியோ போட்டிருப்பார், இரும்பின் தொன்மைங்கிற ஒரு வீடியோவில் தெளிவாகவே போட்டிருப்பாரு. இரும்பின் தொன்மைங்கிற புத்தகத்தை யார் எழுதினான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.